ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள், அதாவது இதனால் வரைக்கும் கும்பராசியில் இருந்த சுக்கிரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி பலன் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஏனென்றால் எப்பயுமே சுக்கிரன் ஒரு மாத காலம்தான் ஒரு ராசியில் இருப்பார். அந்த வகையில் தான் இது வரைக்கும் பலன் சொல்லிட்டு வந்திருந்தோம். இப்போது கிட்டத்தட்ட 4 மாத காலங்கள் அந்த மீனராசியில் இருக்க போகிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம். இதனால் நிறைய மாற்றங்கள் நடக்கும். நாட்டில் நிறைய மாற்றங்கள், வீட்டில் மாற்றங்கள், மக்களிடையே எல்லாருக்குமே நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற 28/1/2025 31/5/2025 அதனால் வரைக்குமே மீனராசியில் அவர் இருக்கார். மீனராசியில் இருக்கிறதுனால சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். உச்சம்னா என்ன? மிகுந்த பலம், வலிமை, தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே செய்யக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறார். இருந்தாலும் அவர் குருவோடைய வீட்டில் இருக்கிறார். அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். குருவோட வீடுன்றபோது பகை வீடு. பகை வீட்டில் இருந்தாலும் சுக்கிரன் அசுர குருவாக விளங்கப்படுகிறார். அவர் நிறைய மக்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை பெருக்கி கொடுக்குற ஒரு சுக்கிரன் தான். ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டுருக்காருன்னா, சுகபோக வாழ்க்கை வாழ்கிறாருன்னா, மற்றவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வாழ்கிறாருன்னா அது சுக்கிரனுடைய அருளால் தான் நடக்கும். அப்போ இந்த சுக்கிரனை பற்றி நான் கண்டிப்பாக முன்னாடியே உங்களுக்கு சொல்லி ஆகணும். சுக்கிரன் அசுரகலாம் குரு, அசுரகுருன்னு சொல்லப்படுகிறார். அந்த வகையில் அவர் பேர் பெற்றவர். அது இல்லாமல் சுக்கிரன் மகாலட்சுமியுடைய அம்சமாக விளங்கி வருகிறார். அதனால் செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து இதுக்கெல்லாமே சுக்கிரன் தான் காரகமாக வர்றார். அது இல்லாமல் சுக்கிரன் நிறைய வாழ்க்கை வசதிகளை பெருக்கி கொடுக்கக்கூடியவர். பிரம்மாண்டம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கையிலே பிரம்மாண்டம் அதை செஞ்சு கொடுப்பார். நல்ல வாழ்க்கை, அதுக்கு தான் சுக்கிரன் காரகத்தின் ஆவார். பொதுவாக சுக்கிரன் கலத்திர காரகன்னு சொல்லப்படுறார். ஆண்களுக்கு மனைவியை தரக்கூடிய கலத்திர காரகன், அந்த முறையிலும் அவர் வழங்கப்படுகிறார். அப்போ இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இந்த ராசியில் இருக்கிறனால நிறைய பேருக்கு நல்ல மனைவிகள் அமைவார்கள். இவர் கலத்திரக்காரனாக இருக்கக்கூடிய அம்சம் பெற்றவர்களுக்கு. அதை நீங்கள் மூலம் புரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கிரன் நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் பிடிப்பார். அவர் ஒரு நேரத்தில் நிறைய அசுரர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கும் பொழுது சஞ்சீவினி என்ற மந்திரத்தை அவர் ஏற்கனவே தன்னுடைய குருவால் கற்று வைத்திருந்தார். அந்த சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்து நிறைய பேரை உயிர் பெற செய்திருக்கிறார். இதெல்லாம் பெரிய விஷயம். இந்த மாதிரிலாம் உள்ள திறமை பெற்றவர் தான் அந்த சுக்கிர பகவான். எதனால் இதை சொல்கிறேன்னா, அப்போ சுக்கிரன் உயிர் பெறக்கூடிய மந்திரத்தை பெற்றவர் என்று சொல்லப்படுகிறாள். அவருடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், அவருடைய அருட்பார்வை கிடைப்பவர்கள், ஜாதகத்திலே அவருடைய நல்ல பலன்களை பெற்றவர்கள், இப்போது கோச்சாரத்திலே சுக்கருடைய ஆதிக்கத்திலும் சுக்கருடைய அருட்பார்வையும் பெற்று சுக்கிரனால் பயன்பெறக்கூடியவர்கள் எல்லாமே நல்லா வருவாங்க. அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். விழுந்து கிடந்தவங்களும் எழுந்து நிற்பாங்க. அதுக்கு தான் அந்த எடுத்துக்காட்டு. அப்போ சுக்கிரனுடைய இந்த பயிற்சி மிக 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 அற்புதமான பயிற்சியாக போகுது. கிட்டத்தட்ட 124 நாட்கள் இருக்கிறார் அவர். அப்போது எல்லா வகையிலுமே ஏற்றங்கள் நடக்க போகுது, நிறைய விஷயங்கள் நடக்க போகுது, நல்ல மாறுதல்கள் நடக்க போகுது. அதுதான் இப்போ சொல்ல வரேன். அடுத்து 12 ராசிகளுக்கும் சுக்கிர பயிற்சியால் பலன்கள் சொல்ல இருக்கிறேன். பொது பலன்களை வரைக்கும் பார்க்கும்போது பெண்கள் கை ஓங்கி இருக்க போகிறது. இந்த சுக்கிர பயிற்சியால் பெண்கள் கை ஓங்கி இருக்கும். ஏன்னா சுக்கிரன் பெண் கிரகம். குழந்தைகள், பெண்கள், அவருடைய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக எல்லாராலும் பாராட்டப்படும் வகையில் இருக்க போகிறது. பெண் கல்வி, குழந்தைகள் கல்வி, அவருடைய வளர்ச்சிகள் எல்லாமே நல்லா இருக்க போகுது. அவருடைய முன்னேற்றங்கள், தடையில்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள், பெண்களால் பெருமைப்படத்தக்க வகையில் அமையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அந்த வகையிலே இந்த சுக்கிர பயிற்சியால் பெண்கள் கண்டிப்பாக எழுச்சி பெறுவார்கள். அது இல்லாமல் அண்டை நாடுகள், அந்நிய இனத்தவர்கள் இவர்கள் மூலமாகவே நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்க போகுது. இதெல்லாமே நடக்கும். பெண்களை கவரத்தக்க வகையிலேயே இருக்கக்கூடிய அந்த ஆடை ஆபரணங்கள் விலை ஏற்றமாக இருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக உயரும். அதன் பிறகு நம்மளுடைய நாடு மற்றவர்கள் பார்க்கும் வகையிலே வேக்கத்தகையில் இருக்க போகிறது. மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்க போகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த சுக்கிர பயிற்சி மிக மிக அமோகமாக இருக்க போகிறது. எல்லோருக்குமே நல்ல வாழ்க்கை கிடைக்க போகிறது. வாழ்க்கையில் வசந்தம் வீசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே நடக்க போகுது. இருந்தாலும் நல்லது சொல்லும்போது கெட்டதும் சொல்லணும். என்ன நடக்க போகிறது? அப்போது தங்கம் விலை உயரப் போகிறது போது அதை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். பெண்கள் அதிகமாக ஆடை ஆபரணங்கள் போட்டுக்கொண்டால் அவர்கள் ஏற்கனவே அழகாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பேரழகாக திகழ்வார்கள். அப்பொழுது அவர்களுக்கு கெட்ட விஷயங்களும் நடக்கும். அதாவது அவருடைய தவறான வழியிலே போகக்கூடிய விஷயத்திலும், ஆண்களிலே தவறான வழியிலே சென்று கொண்டிருப்பவர்களால் பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக நீக்கிக்கணும், லிமிட்டாக இருந்துக்கணும்.
அதிகமாக வந்தால் கூட லிமிட்டாக இருக்கணும். எந்த இடத்துல எது பண்ணணும், எப்படி அனுப்பி வைக்கணும், எப்படி போட்டுக்கணும், அப்படி தான் இருக்கணும். மற்றவர்களை கவரலாம், ஆனால் அதிகமாக ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் எல்லோருடைய நட்புறவுகள், நாடுகள் எல்லாமே நட்புறவுகளாக இருக்க போகிறாங்க. தூங்கி கிடந்தவர்கள் மீண்டும் எழுந்து விடுவார்கள். நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்தவர்கள் எழுந்து நடப்பார்கள். அவருடைய அன்றாட வேலைகளை செய்வார்கள். எழுச்சி பெற்று விளங்குவார்கள். இதெல்லாமே நடக்கும். அப்போது சுக்கிரன் இருக்கிறது மட்டும் இல்லை, சுக்கிரனுடைய பார்வை பலனும் பார்க்கணும் இல்லையா? அவர் நேரடி பார்வை 7ஆம் பார்வையாக மீனராசிலேருந்து கன்னிராசிக்கு விடுகிறது. அந்த கன்னிராசியில் யார் இருக்கிறார்? கேது பகவான் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரையுமே கேது பகவான் இருக்கிறார். அப்போது இந்த சுக்கிர பயிற்சி வரைக்குமே கேது பகவானுடைய பார்வை சுக்கிரனுக்கும், சுக்கிரனுடைய பார்வை கேதுக்கும் விழும். இது இல்லாமல் சுக்கிரன் ராகுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அதை முதலமாக கவனிக்கணும். இப்போ நல்ல சொன்ன விஷயம் இல்லையுமா, இப்போ நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ ராகுவோடு இருக்கக்கூடிய சுக்கிரனால் பெண் வழி பிரச்சனைகள் வரும். பெண்களால் மற்றவர்களுக்கு ஆபத்து நேரக்கூடிய அமைப்பு வரும். இதெல்லாமே நடக்கும். அது இல்லாமல் மறைமுகமான தொடர்புகள் நிறைய ஏற்படும். இது சொல்லணும். நிறைய மறைமுக தொடர்புகள் ஏற்படும். கள்ள தொடர்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாமே நடக்கும். இப்போது அது இல்லாமல் உஷாராக இருக்கணும். அதில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவறான தடையாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள இது பண்ணுறதுக்கும் அவர்கிட்ட கொள்ளையடிக்கிறதுக்குமே தவறான வழியில் நடந்து வராங்க. அதுக்கெல்லாம் அதிகமாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கவனமாக பார்த்துக்கணும். இது இல்லாமல் சுக்கிரன் வாகனகாரகன், ராகு போக்குவரத்து கிரகம். அப்பொழுது வாகனங்கள் விற்பனை அதிகமாக இருக்கும். சாலைகளிலே நிறைய வாகனங்கள் செல்லக்கூடிய அமைப்பு விலகும். வாகனங்கள் நிறைய வாங்குபவர்கள் விற்பவர்கள் நிறைய லாபம் அடையப் போகிறார்கள். இதனால் இந்த விஷயமும் நல்லபடியாக நடக்க போகுது. நிறைய வாகனங்கள், புதுவிதமான வாகனங்கள் மக்களுக்கு தேவையான வகையிலே அமைய போகிறது. அது இல்லாமல் சுக்கிரன் ராகுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் நிறைய விஷயங்கள் போக்குவரத்து மூலியமாக லாபங்கள் அடைய போகிறது. வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும். இதெல்லாமே நடக்கும். எல்லாமே நடந்து இந்த ராகுவோடைய அமைப்பாலும், அது இல்லாமல் சுக்கிரன் கேதுவை பார்ப்பதால் இதில் நல்லா கேட்டுங்க, ஆன்மீகத்திலுமே நல்ல ஒரு எழுச்சி ஏற்படும். ஆன்மீகத்திலும் நல்ல எழுச்சி ஏற்படும். அப்போது அந்த ஆன்மீக எழுச்சி புதுவிதமான எழுச்சியாக இருக்கும். இது வரைக்கும் எதுவுமே நடக்காத ஒரு புரட்சியாக இருக்க போகுது. ஆன்மீக புரட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, அரசியல் புரட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆன்மீக புரட்சி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அந்த ஆன்மீக புரட்சி கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சியில் நடக்கப் போகிறது. எல்லோருமே ஒன்றிணையப் போகிறார்கள். எல்லா ஆன்மீகவாதியும் ஒன்றிணையப் போகிறார்கள். ஒற்றுமையுடன் செயல்படப் போகிறார்கள். ஆன்மீகம் தழைத்தோங்க போகிறது. மகான்கள், ஞானிகள் தரிசனம் கண்டிப்பாக மக்களுக்கு கிடைக்கும். மறைமுகமாக இருந்த சித்தர்கள் தரிசனமும் கண்டிப்பாக இந்த பயிற்சியிலே கிடைக்கப் போகிறது. அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது கும்பராசிக்காரன் சொல்ல போகிறேன். கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இதனால் வரைக்கும் உங்கள் ராசியிலே இருந்தார். சுக்கிரன் சனி பகவானோடு சேர்ந்துருந்தார். இப்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானோடு சேர்ந்து சுக்கிரன் இருக்க போகிறார். இது ரொம்ப காலமாக இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இருக்க போகிறார். அப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து உங்கள் ராசியோடைய 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது இதனால் வரைக்கும் தடைப்பட்டிருந்த வருமானங்கள் கண்டிப்பாக சேரும். கொடுக்கல் வாங்கல் சீராகிடும். பிரச்சனையாக இருந்திருக்கும் கொடுக்கல் வாங்கல, அதெல்லாம் இப்போ சரியாயிடும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும், உதவிகள் கிடைக்கும். ஆனால் அக்கம் பக்கத்து வீட்டார்கள் மூலிமா பிரச்சனை வரும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அந்நிய இனத்தவர் அக்கம் பக்கத்து வீட்டார்கள் இவங்க மூலிமா பிரச்சனை வரும். அது வாய் வார்த்தையில் வரலாம், கொடுக்கல் வாங்கல வரலாம். அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அது இல்லாமல் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். கண்ணாடி போடாதவங்க கண்ணாடி போடுவீங்க, இல்லை கண் பார்வை குறைவாக இருக்கலாம். இது மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஆயுள் பயம் ஏற்படும். நம்மளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிலாம் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? தொடர்ந்து இறை வழிபாடு தான் பண்ணிட்டு வரணும். தொடர்ந்து ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு வழிபட்டுணும். பெரும்பாலும் சுக்கிரனுடைய அம்சமாக பெண் தெய்வம் தான் சொல்லப்படுது. அந்த பெண் தெய்வத்தை பிடிச்சிட்டு வழிபட்டு வரலாம். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கிரனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய நிறைய ஆயுதங்கள் தாங்கி இருக்கக்கூடிய பெண் தெய்வமாக இருக்கணும். நிறைய ஆயுதங்கள் அது பார்த்திங்கன்னா யார் இருப்பாங்க வச்சுருப்பாங்க? வாராகி இருப்பாங்க, காளி அம்மா, அங்காள பரமேஸ்வரி எல்லாம் ஆயுதங்கள் தாங்கி வச்சுருப்பாங்க. சூலம் வச்சுருப்பாங்க, துர்க்கை வச்சுருப்பாங்க, சூழினி துர்க்கைன்னே சொல்கிறாங்க அவங்கள. அந்த மாதிரிலாம் இருக்கும்.
அப்படிப்பட்ட தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு வரணும். அவங்களுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணலாம் வசதி இருந்தால், இல்லைன்னா அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். தொடர்ந்து வழிபட்டு வரணும். அப்போ கண்டிப்பாக அந்த ஆயுள் பயம் போயிடும், பிரச்சனைகள் தீரும். அது இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே தடைப்பட்டு வரும். தடைப்பட்டு அப்புறம் வரும். எதிர்பாராத சந்திப்பு கண்டிப்பாக நிகழும். ஏன்னா ஒரு மைனஸ் ரொம்ப ப்ளஸ்ன்னு சொல்லி தான் ஆகணும். ரொம்ப நாளாக நீங்கள் இருக்கிற உதவி பண்ணியிருப்பீங்க, அவங்கள சந்திப்பீங்க, அவங்க உங்கள் நிலைமையை விசாரிப்பாங்க. இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குண்ணா, சரி பரவாயில்ல நான் பண்ணுறேன். சில பேர் வாய்விட்டே சொல்லுவாங்க, சில பேர் அப்படியான்னு கேட்டுட்டு போயிட்டு அப்புறமா அவங்களே ஃபோன் பண்ணி நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. இல்லைன்னா யார் மூலிமா உதவி பண்ணி ஃபோன் பண்ணி வச்சு பேசி உங்களுக்கு உதவி கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் செய்வாங்க. இது மாதிரிலாம் நடக்குது உண்மையிலே. அதுதான் உங்களுக்கு விஷயம். அது இப்போ உங்களுக்கு நடக்கும். ஆகக்கூடிய எல்லா வகையிலுமே பிரச்சனைகள் வந்து மறைஞ்சிரும் பெரும்பாலும். ஏன்னா கும்ப ராசியாதிபதி சனியை வந்து சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் தான். அதனால் பெரிய பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. எது எப்படி இருந்தாலும் ராகுவோட சம்மந்தப்பட்டு கேதுவோடைய பார்வை இருக்கிறனால தான் சில பிரச்சனைகள் வந்து போகும். அது இல்லாமல் பெண் வழி பிரச்சனைகளும் சில பேருக்கு வந்து போகும். அதனால் ஏற்படக்கூடிய சில நோய் நொடிகளும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கவனமாக இருக்கணும். அப்போ கெட்ட பழக்கங்களை அறவே நீக்கிடணும். நல்ல பழக்கங்கள் கொண்டு வரணும். நல்ல சிந்தனையோடு இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிக்கான்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லியிருந்த அந்த அம்மன் வழிபாடு, ஆயுதம் தாங்கிய அம்மன் வழிபாடு, எதிர்த்து போராடக்கூடிய அம்மன் வழிபாடு, இது மாதிரிலாம் நீங்கள் வழிபட்டு வரலாம். தான தர்மம் பார்க்கும்போது உடல் உழைப்பால் கஷ்டப்படுறவங்க, மூட்டை தூக்குறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி, லோடர் அன்லோடர் சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி அன்லோடிங் அது மாதிரி அதில் இருக்கிறவங்க, துப்புரவு தொழிலாளிகள், வீட்டுக்கு வந்து போகிற வேலைக்காரியாக இருக்கலாம், இல்லை தெருவெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்களா அவங்க, இது மாதிரி துப்புரவு தொழிலாளிகள், இது மாதிரிலாம் அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அவங்களுக்கு தேவையான உணவுகள், உடைகள் எல்லாம் செய்யலாம். இதை பண உதவி, பொருளுதவி, இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். அப்போ கண்டிப்பாக இந்த கெடுபல் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். அது நம்ம கும்பராசிலுக்கு உள்ளவங்களுக்கு சில விஷயங்களில் வெளியில் சொல்லாமல் இருப்பாங்க. வெளியில் சொல்லாமல் என்ன நடக்க போகுது அப்படின்ற மனநிலை தான் அவங்களுக்கு இருக்கும். சில சோர்வான சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போது நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்து முயற்சி எடுத்து யார்கிட்ட சொன்னால் நடக்கும்னு சொல்லி ஒரு நாள் உட்காந்து யோசிக்கலாம். வீட்டில் யார்கிட்ட சொன்னால் நடக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க மூலிமா நல்லது நடக்கும். ஏற்கனவே அவங்க உதவி பண்ணியிருப்பாங்க, அவங்க மறந்துருப்பீங்க. அதனால் இப்போது ஞாபகம் வந்துடும். அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசிடலாம், நேரில் போகலாம், கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. நான் ஏன் பண்ண மாட்டேன் உனக்கு, நீ எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போது அந்த மாதிரி உதவியை நீங்கள் இந்த காலத்தில் பெற்றுக்கொள்ளலாம். நான் சொன்னபடி இந்த தான தர்மங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணிட்டு வரலாம், தான தர்மம் பண்ணிட்டு வரலாம், தொடர்ந்து இறை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அதுதான் முக்கியமான விஷயம். எப்போ நம்மளுக்கு ஒரு கிரகங்கள் பார்வை, சேர்க்கை, இருக்குமிடம் எல்லாம் சரியில்லைன்னா அப்போ கண்டிப்பாக தெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்யணும், உயர்த்தி வரணும். நிறைய தானங்கள் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் யமன் வழிபட்ட கோயில் அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். யமன் தன் பாவத்தை தீர்த்து கொண்ட கோவில், யமன் வழிபட்ட கோவில் பெரும்பாலும் சிவன் கோயிலில் தான் அமையும். அப்படிப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அது எல்லாமே உங்களுக்கு நன்மை நடக்கும். வசதி வாய்ப்பில் இருந்தால் மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணி வீட்டில் பண்ணலாம், கோயிலில் பண்ணுறதில் கலந்துக்கலாம், இப்படிலாம் செஞ்சுட்டு வரலாம். ஆயுஷ் ஹோமம் இப்படிலாம் சொல்லுவாங்க. தன்வந்திரி ஹோமம் உடல் ஆரோக்கியத்தை பண்ணக்கூடியது, அதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம். வீட்டில் செய்ய முடியலைன்னா கோயிலில் கேள்விப்படுவீங்க, ஒரு இடத்துல இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு, அவங்க போய் கலந்துக்கலாம். உங்களுடைய பாட்டு அதில் கொஞ்சம் ஏதாவது ஒன்று இருக்கணும், அவ்வளோதான். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுடைய கெடுபன் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்படும் சொல்லி நீங்கள் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பெரிய பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இந்த சுக்கிர பயிற்சி காலம் கண்டிப்பாக நடந்துருங்க. சுக்கிரன் ரொம்ப நாளாக இருக்க போகிறனால நன்மையை செய்வார். நான் சொன்ன இறைபறிகள் தான் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது மீனராசிக்கு சொல்ல போகிறேன். மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியில் தான் சுக்கிரன் வந்து அமைய போகிறார். இன்ன வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்தார், இப்போ உங்கள் ராசியில் வந்து அமர்கிறார். கூட
ராகு பகவான் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலம் சுக்கிரன் இருப்பார். உங்கள் ராசாதிபதி குருக்கு பகை கிரகமாக இருந்தால் கூட அவர் இருக்கிற இடம் பார்வை இடத்த கண்டிப்பாக பலன் கொடுத்து தான் ஆவார். அவர்கிட்ட விதிப்படி தான் நடக்கும். தெய்வத்துக்கு கட்டுப்பட்டது தான் கிரகங்கள். அந்த வகையில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உங்கள் ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை அவர் பார்வைக்கு பெறுகிறார். அப்போ என்னென்ன பலன்கள் ஏற்படும் அதுதான் சொல்ல போகிறோம். உங்கள் ராசியிலேயே அந்த சுக்கிரன் வந்து அமர்ந்திருக்கனால இதனால் வரைக்கும் சுறுசுறுப்பாக இல்லாமல் சோம்பலாக இருந்தவங்க சுறுசுறுப்பாகிடுவீங்க. நல்ல முன்னேற்றங்கள் கொண்டு வருவீங்க. தினசரி வெளியே போயிட்டு வருவீங்க. 4 இடம் போய் 4 பேர் பார்ப்பீங்க. இது மாதிரிலாம் நடப்பீங்க. அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படி துருத்துரும் இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்க போகிறீங்க. இருந்தாலும் அந்த முயற்சியை விடாமுயற்சி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அது இல்லாமல் உங்களுடைய பழக்க வழக்கங்களை நன்மைப்படுத்தி இந்த காலகட்டத்தில் பழக்க வழக்கங்களை நல்ல விஷயத்தில் பயன்படுத்தணும். கெட்ட பழக்கம் இருக்கும் அதை நீங்கள் தவிர்த்துடணும். நல்ல பழக்கம் கூட தான் போயிட்டு வரணும் செய்யணும். கெட்ட பழக்கங்களை போனால் அதுக்குண்டான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெயர் அவமானப்படும். அந்த மாதிரி கெட்ட பேர் ஆகிடும். அப்போ கவனமாக இருக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு எதையும் சாதிக்கணுன்ற எண்ணம் இப்போ வந்து சேரும். இந்த சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிற காலம் முழுவதுமே ஏன்னா ஒரு சாதனை பண்ணணும், செய்யணும், போகணும், வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் முழு வீச்சோட உச்ச பலத்தோடு இருக்கார். அப்போ ஒரு ஆவேசமாக வேகமாக தான் இருப்பார். அவருக்கு எல்லாமே வெற்றி தான், தோல்வின்றதே அவர் வாழ்க்கையில் பிடிக்காது அவருக்கு. அப்போ நீங்கள் வெற்றியை நோக்கி போய் பயணத்தை தொடரணும். எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டு பண்ணணும். எல்லா வேலையும் எடுத்து போட்டுக்கலாம். யாரை போய் பார்க்கணும், யார்கிட்ட போகணும், எங்கே போகணும், ஏதாவது வரணும், இப்படிலாம் செய்யலாம். பயணங்கள் தொடர்ந்து போயிட்டே வந்துக்கிட்டே இருக்கலாம். பயணங்களும் அமையும் உங்களுக்கு. அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். அடுத்த கணவனுடைய அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். இது வரைக்கும் பிரிவாக வந்திருக்கும், கஷ்டமாக இருக்கும், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வந்திருக்கும். இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஒருத்த புரிஞ்சுப்பீங்க. அப்போது இனிமேல் நம்ம அடுத்தவங்க பேச்சு கேட்கக்கூடாது, நம்மளுக்குள்ளே தீர்த்துக்கணும் இந்த பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த அந்யோன்யத்தை கொண்டு வந்துடுவீங்க. அதுவும் உங்கள் கூட இருக்கிற கூட்டாளிகளும் உங்களுக்கு தொழிலாக இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம், அவங்களுடைய நெருங்கி பழகி அவங்களுடைய நல்ல கட்டத்தை பார்த்து அவங்க நல்லது நீங்கள் கலந்துப்பாங்க, உங்கள் நல்லதில் அவங்க வந்து கலந்துப்பாங்க. அடிக்கடி மீட்டிங் வச்சு என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு கேட்பீங்க. அது மாதிரிலாம் நடக்கும் இப்போது. அப்போ அதில் அவங்களுடைய விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பேசி தீர்த்து ஒரு முடிவுக்கு வந்து நல்லபடியாக ஆகிடும். அந்த தொழில் நல்லபடியாக இருக்கும், இந்த வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும். அதுதான் அப்படி சொல்லணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா பயணங்கள் தொடர்ந்துபடி இருக்கும். நிறைய பயணங்கள் ஏற்படும். அது வெளியூராக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், இது மாதிரிலாம் போகலாம். தொழில் விஷயமா இருக்கலாம், உத்தியோக விஷயமா இருக்கலாம், வியாபார விஷயமா இருக்கலாம். இது மாதிரி தொடர்ந்து போயிட்டு வருவீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு நல்லா இருக்கணும், மற்றவங்களையும் நல்லா இருக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு பொதுவான பலன் குணமே அப்படி தான், எல்லோருடையும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அது நீங்கள் செயல்படுத்துவீங்க இப்போது. அது இல்லாமல் நிறைய பிரச்சனையை சமாளித்து வெற்றி பெறத்துக்கு வழியை பார்ப்பீங்க. எந்த வழியில் போனால் எது நடக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சி செய்வீங்க. அது இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய பலனாக இருக்க போகுது. அடுத்ததாக உங்களோட பயணிக்கிறவங்களுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், அவங்களோட இணைஞ்சு பணியாற்றணும். அப்போ கண்டிப்பாக நல்லா இருக்கும். தனிப்பட்ட ஒரு முயற்சியோட கூட்டு முயற்சி கண்டிப்பாக பலன் கொடுக்கும். ஒரு விஷயத்துக்கு போராடுறீங்க, நீங்கள் தனிச்சாக ஒருத்தர் கத்துறதுக்கும் ஒரு 10 பேர் சேர்ந்து 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் கத்துறதுக்கும் எவ்வளோ விஷயம். அப்போ போராட்டம் தானே அது. அப்போ அதுக்கு பலன் உண்டு தானே. ஆமாம் தானே. அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். கூட்டு முயற்சியால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ மீனராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. துணிஞ்சலத்திலும் இறங்கி உண்டிலன்னு பார்த்துடலாம். அப்படியே செயற்கை பார்வை பலனும் நல்லாயிருக்கு, செயற்கை பலனும் நல்லாயிருக்கு. இருந்தாலும் ஒரு சில தவறுகள், உங்களுடைய மனமாற்றங்கள், நீங்கள் பயணிக்கிறவங்களோட சேராமல் ஒத்து போகாமல் இருக்கிறது, இது மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கெடுபலம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நற்பலன் வரும். நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிக்கன்னு பார்க்கும்போது சுக்கிரனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடு கொண்டு வரணும். அந்த பெண் தெய்வம் வந்து முருகனுடைய இருக்கக்கூடிய தெய்வானை. அப்போ தெய்வானை வந்து வள்ளியோடு சேர்ந்தா இருப்பாங்க. அப்போ 2 பேரும் சேர்த்து வணங்கலாம். வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் அப்படி வணங்கிட்டு வரலாம் இந்த காலகட்டத்தில். அது இல்லாமல் திருப்பரங்குன்றம் போயிட்டு வரலாம். திருப்பரங்குன்றம் முக்கியமான ஸ்தலமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுக்கர பயிற்சிக்கு நீங்கள் போகக்கூடிய இடமா சொல்லப்பட்டிருக்கு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கெடுபலன் குறைஞ்ச நற்பலன் ஏற்படும்.
நீங்கள் செய்யக்கூடிய தானதன் பார்க்கும்போது நிறைய குழந்தைங்களுக்கு, அனாதை ஆசிரமத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு, படிப்பு வராத குழந்தைங்களுக்கு, படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு உதவி பண்ணலாம். அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம். அவங்கள இப்போ ஒன்றுமே ஆதரவு இல்லாமல் இருப்பாங்க, அவங்கள கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கூட யாரும் வழி தெரியாமல் இருப்பாங்க. அப்படி கொண்டு போய் சேர்த்துட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக மனசில் ஏற்படும். உங்கள் ராசிக்குரிய குணமே அதுதான். எப்படியா ஏதாவது நல்லது செய்யணும், இது நம்ம நல்லது செய்யணும், நம்மளுக்கு என்ன நன்மை வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. கண்டிப்பாக நன்மை தான் வரும். நீங்கள் நல்லது செய்தால் நல்லது தான் நடக்கும். அப்போ தீமையை விட்டு ஒழிக்கணும், தீய பழக்கங்களை விட்டுட்டணும், கிரிமினல் மைண்டுன்னு சொல்லுங்களேன், அதெல்லாம் விட்டுடணும். அடுத்தவங்க நல்லாயிருக்கும்னு நினைக்கணும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் ரொம்ப நாள் இருக்கிறனால நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சாகணும். நன்மையே செஞ்சுட்டு வரணும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும். நான் செய்யக்கூடிய அந்த இறைப்பறிகள் செஞ்சுட்டு வாங்க, தானம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் கண்டிப்பாக நலமே விளையும் அப்படின்னு சொல்லி, எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.